கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அது என்னமோ தெரியல. ஹோம் கிரவுண்ட தவிர மத்த எல்லா கிரவுண்டுமே ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கு. மறுபடியும் ஒரு கம்ஃபர்டபிள் வெற்றி. நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. "ப்ரோ படிக்கல் வேஸ்ட் ப்ரோ. படிக்கல் எதுக்கு ப்ரோ?" அப்படிங்கிற மாரி. அவங்க ஸ்குவாட சேஞ்ச் பண்றதா கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்குவாட சேஞ்ச் பண்ற மாரி இருந்தா இவங்கலாம் வருவாங்க. ஆனா வீடியோ எண்டுல கண்டிப்பா ஸ்குவாட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் இதோட தான் போவாங்க. ஏன்னா போன மேட்ச் லாஸ் பண்ணதுக்கான காரணம் ஒரு சில கேட்சஸ மிஸ் பண்ணதுனாலயே தவிர, மத்தபடி ஸ்குவாடு மேல எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ மறுபடியும் சேம் ஸ்குவாடோட தான் போயிருக்காங்க. சூப்பராவும் வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச்ல என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர் நல்லா தான் தொடங்குனாங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஆனா அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டார்டர்ங்கிற மாரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க பவர் பிளேல 40 ரன் அடிச்சாங்க. பட் இருந்தாலுமே அவங்க 100 ரன் எப்ப ரீச் பண்ணாங்க அப்படின்னா, 13வது ஓவர்ல தான் அவங்களுடைய 100 ரன் ரீச் ஆச்சு. ஸோ ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் 70 பிளஸ் அடிச்சிருந்தாலுமே, ஸோ மத்த எல்லாருமே வரவங்க எல்லாருமே 30, 13 அடிச்சிருந்தாலுமே, பால் அதிகமா சாப்பிட்டிருந்தாங்க. நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 25, 28 பால்ல தான் 30 ரன் அப்படிங்கிற மாரி வந்துச்சு. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 4 ஓவர் இல்ல 5 ஓவர் ஃபேஸ் பண்ணி 30 ரன் அடிக்கிறதுக்கு சமம். ஸோ நெறைய பால வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். வேஸ்ட் பண்ணிட்டாங்கங்கிறத தாண்டி அவங்க பொறுமையா ஸ்டெடியா ஆடிக்கலாம். விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சிருப்பாங்க. கடைசி டைம்ல ஆக்ஸலரேட் அப்படிங்கிறது அவங்கனால பண்ண முடியல. ஸோ ஃபைனலா 173 அப்படிங்கிற மாரியான ஒரு டோட்டல தான் அவங்கனால போட முடிஞ்சது. ஸோ இன்னும் என்ன பொறுத்தவரைக்கும் 200க்கு மேல போட்டிருக்கணும். ஸோ 200க்கு மேல போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். ஆனா 200 அப்படிங்கிறது அவங்களுக்கு பாசிபிளா தான் இருந்தது. அவங்க ஆக்ஸலரேட் பண்ண தவறிட்டாங்க. சஞ்சு சாம்சனுடைய விக்கெட் போனதுக்கப்புறம் ஸோ ரியான் பராக் வரவங்க போறவங்க எல்லாமே நின்னு ஆடணுமா? இல்ல பொறுமையா ரொட்டேட் பண்ணுமாங்கிறது தான். ஸோ ஜெய்ஸ்வாலே ஒரு கட்டத்தில அப்படி ஆடிட்டு இருந்த மாரி இருந்தது. ஆனா அவர் வந்துட்டு 45 பால் சம்திங் என்னமோ 70 பிளஸ் அப்படிங்கிற மாரி போயிட்டாரு. ஸோ மத்தபடி 170 அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் இன்னொரு 30 ரன் கம்மி தாங்க. பட் இருந்தாலும் எனிவே ஒரு பெட்டர் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ என்னதான் நடந்தாலும் இந்த புவி ஒரு தனி ட்ராக்ல போடுறாருங்க. ஸோ மறுபடியும் ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ அத தாண்டி ஹேசல்வுட் ஓரளவுக்கு நல்லாவே போட்டாரு. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாரி வந்துட்டு பிக்கப் பண்ணாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். பவுலிங் இன்னைக்கு டீசென்ட்டா இருந்தது. 200க்கு மேல போக வேண்டியதா 170க்குள்ள சூட்டியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். அதுல மாற்றம் கிடையாது. ஸோ பேட்டிங் வந்தாங்க. ஸோ ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போறாங்கங்கிறது தெரியும். அதிரடியா தான் ஆட போறாங்கங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த சமயத்துல ஏகப்பட்ட வாய்ப்பு. ஃபில் சால்ட்டுக்கு ஒரு 2, 3 வாய்ப்பு. விராட் கோலிக்கு லட்டு கேட்ச் இதெல்லாம் புடிச்சிருந்தா மேபி சேஸ் பண்ணியிருக்கிறத வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி கேட்சஸ் வின் மேட்சஸ்ங்க. லாஸ்ட் ஒரு மேட்சஸ் எடுத்து பாருங்க. ஒரு 5, 6 மேட்சஸ் எடுத்து ஹிஸ்டரி பார்த்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சிஎஸ்கே மேட்ச்ல ஒரு பிரியான் ஆர்யா செஞ்சுரி அடிச்சாரு. 3 கேட்ச் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேத்து பஞ்சாப் கூட பார்த்தோம் அப்படின்னா கேட்சஸ் விட்டிருந்தாங்க அபிஷேக் சர்மாக்கு. இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாரி மிக முக்கியமான ஒரு கேட்ச விட்டுட்டாங்க. விராட் கோலி சும்மா விடுவாரா? சரியான ஒரு பேட்டிங். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் சால்ட்ட பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. பெர்ஃபெக்ட்டா கேப்ல 6 அடிக்கிறாரு. அதுவும் ஃபிளாட் 6ங்க. கிட்டத்தட்ட அவரோட ஹைட்ட விட கம்மியா தான் பால் டிராவல் ஆகுது. அது 6க்கு போகுது. சரியான கனெக்ஷன். உண்மையாலுமே போக போக டேஞ்சர் பேட்ஸ்மேனா தெரியிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேகேஆர்ல ஆடும்போதே நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் பெருசா ஃபார்ம்லலாம் இல்ல. ஆனா இப்போ ஒரு ஆடுற விதத்த பார்த்தா உண்மையாலுமே டேஞ்சரஸ் சைன் ஆப்போசிட் டீமுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பக்காவா ஆடிட்டு இருக்காரு. அவர் அடிச்ச கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 4 6 எடுத்து பாருங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கேப்ப பிக் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி மறுபடியும் கார்த்திகேயாவ டேக் ஆன் பண்ண போய் ஸோ அந்த சமயத்துல கையில குடுத்துட்டு போயிட்டாருங்க. ஸோ மத்தபடி 65 சரியான ஒரு நாக்கு. அண்ட் விராட் கோலி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. அவர பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல நம்ம அடிக்கலாமா வேண்டாமாங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்தாரு. கேட்ச் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பயந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்றத தாண்டியும் ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி தகச்சு போயிட்டாரு. அந்த சமயத்துல தான் ஃபில் சால்ட் வந்துட்டு செம்மையா ஆக்ஸலரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ சிங்கிள் ரொட்டேட் பண்ணி நீ ஆடுப்பா, சிங்கிள் ரொட்டேட் பண்ணி நீ ஆடுப்பாங்கிற மாரி சிங்கிள் மட்டும் தான் ரொட்டேட் பண்ணி குடுத்திருந்தாரு. இதுதாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு அழகு. ஸோ பயங்கரமா அவரு ஸ்கோர் பண்ணி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த படிக்கல் என்ன பண்ணாரு தெரியுமா? இதுக்கப்புறம் விராட் கோலி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ, அதையே தான் நம்ம பண்ண போறோம்ங்கிறத மைண்ட்ல நல்லா எழுதிக்கிட்டு, அவரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி இவர்கிட்ட குடுக்க, இவரு 4 அடிச்சு தாக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 50, 100 அடிச்சு தாக்கிட்டு இருந்தாரு. ப்ரோ என்ன சொல்றீங்க? 50ஆ 100ஆன்னு கேட்டா 100வது 50ங்க. கிட்டத்தட்ட 50 ரன்ஸ் அப்படிங்கிறது 100 தடவ அடிச்சிருக்காரு மனுஷன் T20 கிரிக்கெட்ல. ரெக்கார்டு மேல ரெக்கார்டு 4க்கு 4 உடைச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ தேவ்தத் படிக்கல் சூப்பரான ஒரு ரோல் செமையா ப்ளே பண்ணாரு. நான் சொல்லியிருந்தேன். ஸோ 40 ரன் சம்திங் அடிச்சிருந்தாருன்னு நெனைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி மேட்ச்ல கூட அவர குறைவா எடை போட வேண்டாம். அவருடைய ரோல் அதுதான். நீ போய் சுத்து. ஒன் டவுன் பொசிஷன்ல நீ நின்னு ஒரு 50 அடிக்கணும், 100 அடிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 10 பால்லேருந்து 15 பால் ஃபேஸ் பண்றியா? ஒரு 30, 35 ரன் அடிச்சு அந்த மொமெண்டத்த அப்படியே கொண்டு போ அப்படிங்கிறது அவருடைய ரோலு. ஆனா இன்னைக்கு அவர் வந்த பேட்டிங் பொசிஷன்ல
பொசிஷன்ல என்ன ரோல்ங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆரம்பத்துல ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தவரு, ஸோ ஓவர் நெருங்க நெருங்க அந்த இன்னிங்ஸ் பிரேக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஓரளவுக்கு அவரும் ஆக்ஸலரேட் பண்ணி மேட்சை முடிச்சு வச்சு குடுத்துட்டு போயிட்டாங்க. 17 ஓவர்ல ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி. ஸோ 4 வின் பண்ணி ஸோ ஆர்சிபி மேல போயிட்டாங்க. ஸோ ரொம்ப குரூஷியலான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ் இருக்கு. ஆர்சிபி தாங்க கொஞ்சம் பயம். ஸோ அடுத்த 2 மேட்ச் ரொம்ப குரூஷியல். ஆர்ஆர் மேட்ச் எப்படியே வின் பண்ணிடுவாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பஞ்சாப் கூட ஹோம்ல 1 அவேல 1 இருக்கு. ஸோ அவேல கூட எப்படியோ ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த ஹோம் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ பஞ்சாப் வேற ஒரு லாஸ்ல வராங்க. ஸோ அவங்களுடைய பவுலிங் அந்த கண்டிஷனுக்கு செட் ஆகல. ஏன்னா ஹைதராபாத் பிரிட்ஜில் அவங்கள அடி வாங்கினாங்க, இவங்கள அடி வாங்கினாங்க. ஆனால் இந்த பக்கம் பவுலிங் வெறித்தனமா போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கான ப்ரிவ்யூ வீடியோவும் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்தது, நீங்க எத்தனை மணிக்கு இந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்றீங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இன்னைக்கு ஃபில் ஷாட்டோட இன்னிங் சூப்பராக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் பிளேயிங் 11ல எப்பவும் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுமா இல்லை இதே டீமோட போறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் தாராளமாக ஷேர் பண்ணுங்க.